சிவாய நான் உங்கள் கருவாண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆன்மீக தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செருப்பு பற்றி தாங்க பார்க்க போகிறோங்க. நம்ம காலில் போகிற மிதியடி செப்பல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செப்பல் நம்ம பல பேர் கோயிலுக்கு நம்ம செப்பல் மிதிச்சுட்டு போவோம். அங்கே போய் தொலைஞ்சிருச்சுன்னா பல பேர் உட்காந்துட்டு கவலைப்படுவாங்க. இந்த மாதிரி கோயிலுக்கு கொண்டு போனேன், புது செப்பல்டா, இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினா தொலைஞ்சிருச்சு அப்படின்னு கவலைப்படுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி கவலைப்படாது. அது புதுசோ பழசோ, நீங்கள் கோயிலில் செருப்பு காணாமல் போயிடுச்சு, இல்லை அது திருடு போயிடுச்சு, தொலைஞ்சிருச்சு அப்படின்னா மிக மிக ரொம்ப சந்தோஷப்படுங்க. என்ன அப்படின்னு கேட்டால், சனி பகவான் நம்மளுக்கு ஏற்படுற ஒரு பிரச்சனைகள், எந்த பிரச்சனை இருந்தாலும் அனைத்து பிரச்சனையுமே நம்மளுக்கு விலகிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்ச பாவங்கள், அதாவது கெட்ட கருமாக்கள், பாவங்கள் அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இவன் என்ன பாவம் செஞ்சானோ, என்ன கருமா செஞ்சானோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கெட்ட பாவங்கள் கருமாங்கள் நம்ம விட்டுட்டு போனதாக அர்த்தங்க. அதனால் செருப்பு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம போடுற செருப்போட கலருக்கும் நம்ம லைஃபுக்கும் ரொம்ப ஒரு ஒத்துமை இருக்குது அப்படிங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, இந்த கருப்பு கலருங்க, அடர் நீளம் இந்த மாதிரி செப்பல் நம்ம போடும்போது நம்மளை சுற்றி இருக்கிற எதிர்மறை சக்திகள், அதாவது எதிர்மறை சக்திகள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த சக்திகள் அது ஈர்த்துக்குங்க. அந்த செப்பல் ஈர்த்து நம்மளை கிரகிச்சுக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு மஞ்சள், இந்த சிவப்பு கலர் சம்மந்தப்பட்டதோ, ஒரு மஞ்சள் கலர் சம்மந்தப்பட்டது, சந்தன கலர் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி செப்பல் நம்ம போடும்போது நம்மளுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுங்க. காரிய சித்தி கை கொடுங்க. அதாவது நம்ம எந்த ஒரு காரியத்துக்கு தொடர்ந்து எடுத்து செஞ்சாலும் அந்த காரியம் நம்மளுக்கு கைகூடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கலரு, ப்ரௌன் கலரு, இந்த மாதிரி இந்த ஒரு சாம்பல் கலர் மாதிரி, ப்ரௌன் கலர் மாதிரி, இந்த பச்சை கலர்லாம் போடுவாங்க. கரும்பச்சை கலரு, அதாவது லைட் பச்சை, இந்த மாதிரி ஒரு கலர் எடுத்து போடும்போது அது நம்மளோட மனசை குதூகலம் பண்ணி ஒரு உற்சாகத்தை மனதைரியத்தையும் கொடுக்குங்க. அதாவது மனசுக்கு ரிலாக்ஸாக நிம்மதியாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுக்கும் இந்த பச்சை கலர் ப்ரௌன் கலர் ஆனதுனால. அதனால் நீங்கள் செருப்பு கோயிலுக்கு தொட்டுட்டு போய் அங்கே விட்டுட்டு போகும்போதோ, வேறு எங்கேனாலும் சரி, கல்யாண மண்டபம் இருந்தாலும் சரி, கோயிலாக இருந்தாலும் சரி, எங்கேயுமே சரிங்க, செருப்பு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி பல பேர் பழைய செருப்பை கொண்டு போய் ஏதாவது ஒரு சிவன் கோயிலையோ, காலபைரவர் கோயிலையோ, சனி பகவான் கோயிலையோ விட்டுட்டு என்னோட கருமாக்களையும் என்னோட பாவத்தையும் இதோட நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வரவங்க பல பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு சனியோட கருமா தீர்ந்துருங்க. சிவாய நம. வாழ்க வளமுடன். நமச்சிவாயம்.